தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 மார்ச் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகளை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம். உங்களுக்கு ஆகாத கிரகம்னா சுக்கிரன், சனி, புதன் இந்த 3 பேருமே அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. நல்லா ஒரு மாதிரி பலவீனமாக தான் இருக்கிறாங்க. நல்ல கிரகங்கள், நட்பு கிரகங்கள் வலுவான நிலையில் இருக்க, அவயோக கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு கொடுத்து வைத்த நல்ல ராசி தான் இப்போது. 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு 10 மாதமாகவே நல்லா இல்லைங்க. தனுசு ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லை. கடனோ நோயோ ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகள் அல்லது எதிர்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா அது முட்டுது, முன்னாடி போனால் முட்டுது, பின்னாடி போனால் உதைக்குது அப்படிங்கிற கதை தான் இப்போதைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கங்க. மே மாதம் 14ஆம் தேதி மாறக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே அப்படியே நல்ல விதமாக இருப்பது நல்ல அமைப்பு. கணவன் மனைவி உறவுகள் இப்போது சீராக இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதாகும். சண்டை போட்டுட்டு போயிடலாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்ற அமைப்பில் இருந்தவங்களுக்கு கூட அப்படிலாம் பெரிய சோதனைகள் வராதுங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி கெட்டு போச்சுங்க. ஃபஸ்ட்டு மேரேஜில் அப்படியாச்சு இப்படியாச்சு, நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி செகண்ட் மேரேஜாவது நிலைக்குமா? கண்டிப்பாக நிலைக்கக்கூடிய 2வது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய 2வது திருமணம் இந்த மாதத்திலேயே உறுதியாகக்கூடிய இந்த வருஷத்திலேயே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. முதல் திருமணமும் நன்றாகவே இருக்கும். முதல் திருமணத்திற்காக வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்றவங்களுக்கு கூட இப்போது 7ஆம் இடத்து குரு பெயர்ச்சியின் மூலமாக அடுத்த மே மாதத்திற்கு பிறகு இந்த வருஷ கடைசியிலேயே திருமணம் ஆகாதவர்களுக்கு 1ஓ 2ஓ நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை, நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 3ஆம் இடம், 2ஆம் இடம் போன்ற அமைப்புகள்லாம் வலுவாக இருக்கிறது. ஜீவனஸ்தானத்தை 4-5 கிரகங்கள் வலுவாக பார்ப்பது என்பது பெரிய நல்ல யோகா அமைப்புகளை செய்யக்கூடிய ஒன்று. ஆக ஜீவனஸ்தானம்ன்றது என்ன? எதில் பிழைக்கிறீங்களோ அதுதான். வேலை செய்கிறீங்களா, தொழில் பண்ணுறீங்களா, வியாபாரம் பண்ணுறீங்களா, விவசாயம் பண்ணுறீங்களா, மிஷினரிஸ் வச்சுருக்கிறீங்களா, அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழில் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கொஞ்சம் படிப்படியாக தான் முன்னேற்றங்கள் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நல்லவைகள் சர்வ நிச்சயமாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. என்ன ஒன்று, அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க. அதுலேயும் குறிப்பாக சொந்தக்காரர்கள், நண்பர்கள் என்கின்ற அமைப்பில் இந்த மார்ச் மாதம் மட்டும் நம்ப தேவையில்லாத ஒன்றாக இருக்கும். தூண்டில் போடக்கூடிய விஷயங்களை தனுசு ராசிக்காரர்கள் இப்போது கண்டிப்பாக செய்யக்கூடாது. எந்த ஒரு தூண்டில், ஒருத்தர் இப்படி நமக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஒரு தொழில் தெரியாது, நம்ம கையில் ஒரு பைசா இருக்குது. ஏன்னா இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தையும் ஒரு நிலையில் 8ஆம் இடமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த 6, 8, 12 அமைப்புகள் வலுவாக இருந்தால் என்ன நடக்கும்? நமக்கு தெரியாத தொழில் ஒன்றுக்கு ஒரு தொடர்புகள் வரும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, 10 லட்ச ரூபா போடு 1 கோடி ஆகிடும், இந்த வியாபாரத்தை பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், நீ காசை மட்டும் போடு. இந்த மாதிரியான அமைப்புகளில் சில தூண்டில் போடுகின்ற அமைப்புகளில் மட்டும் தவிர்த்து அதை செய்யாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இந்த மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம். ராசிநாதன் அப்படியே வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் அப்படியே மாறப்போகிறார். 3ஆம் இடத்துக்கு 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துக்கு போகிறார். ராசிநாதன் நல்லா தான் இருக்கிறார். முதல் 15 நாட்களுக்கு மட்டும்தான் அவர் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். இந்த முதல் 15 நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கும். பண வரவுகள் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி இந்த மாதம் 29ஆம் தேதியோடு உங்களுக்கு முழுவதுமாக முடியக்கூடிய தன்மைகள் ஒரு அமைப்பில் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். இப்போ உங்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு கடந்த 5-6 வருஷமாகவே நல்லா இல்லை. இந்த 5-6 வருஷமாக ஏதேனும் ஒரு வகையில் குடும்பத்தில் தோல்வி, தொழிலில் தோல்வி, ஆரோக்கியத்தில் தோல்வி, கடனில் தோல்வி, சகஜமாக பழகுவதில் தோல்வி, ஆண்கிட்ட தோல்வி, பெண்கிட்ட தோல்வி, மன அழுத்தம், உடல் சரியில்லை என்பது போன்ற அமைப்புகளை இந்த 5-6 வருடங்களில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு வருஷத்தில் சில மாதங்களாவது அப்படியே மகர ராசிக்காரர்கள் அனுபவிச்சிங்க இல்லையா? அவங்க எல்லாரும் இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. படிப்படியான முன்னேற்றங்கள் வரப்போகிறது. முகத்தில் தேஜஸ் வரப்போகுது. சூப்பர் மாதம் இது. நல்ல ஒரு கம்பீரமாக சட்ட காலர் அப்படி தூக்கி விட்டு நடக்கக்கூடிய மாதம். எனக்கு என்னப்பா 7.5 சனி முடிஞ்சு போச்சு, இனிமே என்னப்பா வாப்பா பார்ப்பா, உங்களை வாப்பா பாப்பான்னு சொன்னவங்களா யோ இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியான அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. உண்மையில் சொல்லப்போனால் பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபக்தி அமைப்புகள் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தொடர்புகள் வரக்கூடிய நல்ல மாதம் இது.
மனைவி துணையாக இருப்பார், கணவன் துணையாக இருப்பார், காதல் உருவாகும். ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போன காதல் ஒட்டக்கூடிய தன்மைகள், புதிதாக காதல் வரக்கூடிய தன்மைகள், இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலை செட் ஆகக்கூடிய அமைப்பு, நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, சஸ்பெண்ட் ஆனவங்க மறுபடியும் வேலையில் சேரக்கூடிய அமைப்பு, அரசு வேலையில் இது வரைக்குமே எந்த விதத்திலும் முன்னேற்றம் இல்லை என்கின்ற அமைப்பில் இருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல அமைப்புகள் கூட உருவாகக்கூடிய தன்மை என மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் யோகம் இருக்குங்க. நீங்கள் தாங்க முயற்சியை பண்ணணும். இவ்வளவு நல்லா இருக்குது, நான் அப்படியே படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டு தூங்குறேன் வீட்டுக்குள்ளே, யாரும் வந்து 500 பணம் கட்ட அப்படியே அள்ளி அள்ளி போட்டு போயிடுவாங்க, இல்லை 2 சூட்கேஸை கொண்டு வந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிடுவாங்க. நான் தூங்கிட்டு இருக்கும்போது சைலண்ட்டாக வந்து அப்படியே கதவை திறந்து சூட்கேஸை வச்சுட்டு போயிட்டாருங்க, யாருன்னு தெரில, திறந்து பார்த்தா 10 கோடி ரூபா இருக்குன்னு எந்த மகர ராசிக்காரங்களுக்கும் வராது. உங்களுடைய உழைப்பிற்கேற்றாற் போல அருமையான லாபங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல, இருப்பிடம் தகுதிக்கேற்றாற் போல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதில் பாதிக்கப்பட்டீங்களோ, சொந்த வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சொந்த வாழ்க்கை வரப்போகிறது. கடனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடன் தீரப்போகிறது. நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அவமானத்தால் குறுகியவர்கள், எந்த நிலையிலும் வாழ்க்கையில் ஒரு கடைசி வரைக்கும் போயிட்டோம்னு நினச்சவங்க எல்லாருக்குமே திரும்ப இழுத்து வந்து வாழ்க்கை என்பது சுகம் என்பதை காட்டக்கூடிய நல்ல மாதங்க மார்ச் மாதம். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.